தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா எங்கே பார்த்தாலும் கிடச்சிட்டு இருக்குது. முதலமைச்சர் இவ்வளோ முறை புகார் கொடுத்தாலும் ஏதோ ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு, அவ்வளோதான். ஆனால் யாரும் பிடிச்ச மாதிரி தெரியல. ஆனால் கஞ்சா 1.1, 2.0, 3.0, 4.0, 5.0ன்னு அப்பப்போ ஒரு கஞ்சா டிரைவ், அதில் ஒரு 5000 பேர் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்க 15 நாளில் வெளியில் வந்துடுறாங்க. ஏன்னா இந்த மதுவை கொடுத்து 3 தலைமுறை நாசப்படுத்திட்டாங்க. அடுத்தது கஞ்சா இந்த தலைமுறையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பொட்டலம் கஞ்சா விற்க முடியாது. காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பாக்கெட்டு சாராயம் விற்க முடியாது, கள்ளச்சாராயம் விற்க முடியாது. இப்போ புது சட்டத்தை, இந்த கள்ளச்சாராயம் விற்கிற சட்டத்தை வந்து இன்னும் வலிமைப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் யாராவது கள்ளச்சாராயம் விற்றாங்கன்னா ஆயுள் தண்டனை ப்ளஸ் 10 லட்ச ரூபா அபராதம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த சந்து கடையில் விற்கிறாங்களே, அவங்கள என்ன பண்ணலாம்? இப்போது அதுவும் கள்ளச்சந்தை தானே, அதுவும் கள்ள சாராயம் தான். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் கள்ள சாராயம் தான். கள்ள சந்தையில் விற்கிறது கள்ள சாராயம் தான். அப்போ அவங்களையும் தானே பிடிச்சி உள்ளே போடணும், ஆயுள் தண்டனை கொடுக்கணும். யார் இதை விற்கிறா? திமுககாரன் தான் விற்கிறாங்க. யார் பார் நடத்துகிறா? திமுககாரன் பார் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சமுதாயங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமானது என்னென்னா, தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உடனடியாக அறிவிக்கணும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து ஆகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. இது மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை. உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அது என்னைக்கு வேணால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு எடுத்தாங்கன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் ஜாதிவாரி கணக்கு நடத்துறீங்களான்னு தான் கேட்க போகிறாங்க. எந்த அதிகாரத்தில் இந்த சட்டம் இருக்கிறது, அதாவது இந்த இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்க. இதே கேள்வி தான் 2010 கேட்டாங்க. நமக்கு பாதுகாப்பு இருக்குது, 9வது அட்டவணையில் பாதுகாப்பு இருக்குது. ஆனாலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்கன்னா அதுக்கு மேலே மறுப்பு கிடையாது. அதில் அது எப்போ வேணால் வரும். இதை தொடர்ந்து முதலமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம், அதிகாரிகிட்டையும் அமைச்சர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க பொய்யா சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பேசிகிட்டு இருக்கிற முதலமைச்சர். எல்லா அதிகாரமும் தமிழக அரசுக்கு இருக்கிறது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் பீகாரில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை வந்து பீகார் உயர்நீதிமன்றமும் அது தடை கொடுக்கல, உச்சநீதிமன்றமும் தடை கொடுக்கல, அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. அதே போன்று ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க, தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசா, ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்குது. அப்போ முதலமைச்சருக்கு இருக்காதா என்ன? உடனடியாக நடத்துங்க. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் வந்து முதலமைச்சர் தயங்குறாரு. என்ன அரசியல் காரணம்னு அதுவும் விளக்கி சொல்லணும் அவர். ஆனால் இது சமூக நீதி பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. ஏன்னா அவர் சொல்கிறது இந்திய அரசு மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்கிறாரு. மத்திய அரசு எடுத்தாங்கன்னா அது வந்து சென்சஸ், அதாவது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகள் எடுக்கணும். 2021 கொரோனானால் எடுக்கல, அது 2026 தான் எடுக்க போகிறாங்க. அப்போ 2026 எடுத்தாங்கன்னா அது கூட வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அது வந்து ஜாதியுடைய தலையை தான் எண்ணுவாங்க. அந்த சமுதாயம் எந்த நிலையில் சமூக பின்தங்கிய நிலையில் இருக்குன்னு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, எடுக்க முடியாது. அதில் உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு சமூக நீதி மீது அக்கறை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்குது, சமூக பின்தங்கிய நிலையில் இருக்குது, பொருளாதார நிலையில் இருக்குது அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தணும்னா சர்வே எடுக்கணும், காஸ்ட் சர்வே எடுக்கணும். காஸ்ட் சென்சஸ் வந்து தலையை தான் எண்ணுவாங்க. காஸ்ட் சர்வேனா இப்போ ஒரு மலை குறவர் சமுதாயம் இருக்குன்னா அந்த மலை குறவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேர் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்குது, குடிசையில் இருக்கிறாங்களா, வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறா, பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்காங்களா எடுத்து அவங்களுக்கு ஏற்ப திட்டங்களை கொடுக்கணும். நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அதிகப்படுத்தி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுதான் உண்மையான சமூக நீதி. அதை விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் எல்லாம் வந்து கோழைத்தனம் நான் பார்க்குறேன். அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறது இது கோழைத்தனம். இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறது. பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையான்னா அவர் எடுத்தார், சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்குச்சு, ஹைகோர்ட்டும் ஒத்துக்குச்சு. அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் எடுக்கிறதுக்கு? மீண்டும் சொல்கிறேன், 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது.
அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணால் அன்னைக்கே திமுக அரசு கவிழும், அன்னைக்கே வீட்டுக்கு போக வேண்டியது தான், கட்சியே போயிடும். அப்புறம் இதெல்லாம் மீண்டும் திருப்பி திருப்பி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம்.